சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அன்பு உனக்காகவே வாழ்ந்த ஒருத்தர், உனக்காகவே குடும்பத்தை தூக்கி போட்டு வந்த ஒருத்தர், அவர் சாப்பிடாம அங்க உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சும் நீ அன்பை போய் பார்க்காம இருக்கிறது தப்பு ஆனந்தி, ரொம்ப பெரிய தப்பு. கண்டிப்பா நீ அன்பை போய் பார்த்துதான் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்ன தீபிகா? ஆனந்திய பார்க்க அன்போட தங்கச்சி யாழினி வந்திருக்காங்க. யாழினி, அண்ணே, என்ன யாழினி இந்த மாதிரி சூழ்நிலையில எதுக்கு இப்ப நீங்க வந்த? அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிட போகுது. ஐயோ, அம்மா பிரச்சனையை சரி பண்ணதா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனை தான் அண்ணி, அண்ணா வீட்ல இல்லாதது. சும்மா ஒரு கோவத்துல வீட்டுக்குள்ள வராதன்னு சொல்லிட்டாங்களே தவிர அவங்களால அண்ணாவை பார்க்காம இருக்கவே முடியல. டெய்லி போட்டோவை பார்த்து புலம்பிட்டே இருக்காங்க. பார்க்கவே பாவமா இருக்கு. அண்ணாக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வானா, அம்மா உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு, ஆனா அண்ணா வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. நீங்க தானே எப்படியாவது அண்ணா கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அம்மாவால அண்ணாவை பார்க்காம இருக்க முடியாத நீ. உங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் யாழினி. அவங்களால அவரை பார்க்காம இருக்கவே முடியாது. அது தெரிஞ்சதே நானும் உங்க அண்ணன் கிட்ட வீட்டுக்கு போங்கன்னு கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனா உன் அண்ணன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு. என்னை என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதுனா, நேர்ல போய் அன்புவை பார்த்து பேசு.